Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்களா? உங்களுக்கான சேலஞ்ச் தாங்க. நீங்க நம்மளுடைய 3 கேள்விக்கும் சரியான பதில சொல்லி இந்த 10 ரூபாவை நீங்களும் வின் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பாக்குறீங்கன்னு நீங்க பண்ண வேண்டியதா 2 விஷயம் தாங்க. அதுக்கு முன்னாடி நாம போன வீடியோல குடியரசு தினத்தை முன்னிட்டு 50 ரூபாய் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த 50 ரூபாய் சேலஞ்ச்ல சரியான பதில சொல்லி வின் பண்றாங்க தெரிஞ்சீங்கன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி என்னன்னு நீங்க சரியா தெரிஞ்சுங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இதுல எது சரியான பதிலோ சரியான முறையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம கேள்விக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்டதெல்லாம் வாடினே என கூறியவர் யார்? நல்லா தெளிவா கேள்வி புரிஞ்சுங்க. வாடிய பயிரை கண்டதெல்லாம் வாடினேன் என கூறியவர் யார்? இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடார் இனப்பிரிவில் கலப்பு திருமணம் யார் செய்து கொண்டார்? அவர் பெயர் என்ன? நல்லா கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடார் இனப்பிரிவில் கலப்பு திருமணம் யார் செய்து கொண்டார்? அவர் பெயர் என்ன? மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படித்த பள்ளியின் பெயர் என்ன? நல்ல கேள்வி புரிஞ்சுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படித்த பள்ளியின் பெயர் என்ன? இந்த 3 கேள்விக்கும் நீங்க சரியான பதில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம உங்க ஜிபே நம்பர் போன்பே நம்பர் கீழே சேர்த்து கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. உங்கள யாரு இது சரியான பதில சொல்லி இந்த 10 ரூபாய் வின் பண்றாங்க தெரிஞ்சுங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த கேள்வி யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க அந்த 50 ரூபாய் சேலஞ்சில யார் வின் பண்ணிருக்காங்கிறத பாக்கலாம். இந்த 50 ரூபாய் சேலஞ்சுக்கு உண்டான கேள்வி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, எந்த ஆண்டில் நாடாளுமன்றத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏல 1950, ஆப்ஷன் பில இது எதுவும் இல்லை, ஆப்ஷன் சில 1949, ஆப்ஷன் டில 1948. இதுக்கு சரியான பதில் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1950 சரியான பதில். இரண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, எந்த நாளில் நாடாளுமன்றத்தில் ஜனவரி 26 குடியரசு நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் ஏல ஆகஸ்ட் 28ஆம் தேதி, ஆப்ஷன் பில செப்டம்பர் 23ஆம் தேதி, ஆப்ஷன் சில டிசம்பர் 26ஆம் தேதி, ஆப்ஷன் டில இது எதுவும் இல்லை. சரியான பதில் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதில் எதுவும் இல்லை. சரியான விடை பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதின்றது சரியான பதில். இப்ப வாங்க மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எந்த ஆண்டு குழு நியமிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏல 1948 ஆகஸ்ட் 28, ஆப்ஷன் பில 1949 ஆகஸ்ட் 20, ஆப்ஷன் சில 1947 ஜனவரி 28, ஆப்ஷன் டில இதில் எதுவும் இல்லை. இதுக்கு சரியான விடையை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இது எதுவும் இல்லை. சரியான விடையை பாத்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 28ஆம் தேதி. இதுக்கு முன்னாடி சரியான பதில். நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா, எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கியது? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு எப்போது பாரத ரத்னா விருது வழங்கியது? இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா நாம ஆண்டு கேட்கல, சரிங்களா? நிறைய பேர் ஆண்டு மட்டுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. முழுமையா அது ஆன்சரை கமெண்ட் பண்ணல. முழுமையான ஆன்சரை பாத்தீங்கன்னா 1988 எம்ஜிஆர் இறந்த பிறகு இந்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது. யாரு சரியான பதில கமெண்ட் பண்ணிருக்காங்கன்றத பாக்கலாம். இப்போ வாங்க கமெண்ட்ல போய் பார்க்கலாம். மொத்தம் 11 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 11 பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கமெண்ட் பண்ணிருக்காங்க.
அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரே கமெண்ட்ல மொத்தமும் ஆன்சர் பண்ணுங்க. 1 2 3 4 போட்டு சரியான பதிலா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் ஒரு முறையும், ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் ரெண்டாவது கமெண்ட், அப்படி தனித்தனியா நீங்க பண்ண வேண்டாம். ஒரே ஒரே கமெண்ட்ல 1 2 3 4 போட்டு நீங்க சரியான பதில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணா போதும். யாரு இப்ப அந்த 50 ரூபாய் அப்படின்னு போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, மொத்தம் 5 பேரும் இந்த 3 கேள்விக்கும் சரியான பதில சொல்லியிருக்காங்க. 4வது கேள்வி பாத்தீங்கன்னா வெறும் ஆண்டு மட்டுமே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ஆண்டு மட்டுமே மென்ஷன் பண்ண வேண்டாம். அடுத்த முறை நீங்க தெளிவா நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு சரியான பதில கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 பேர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க சரியான அந்த டெத்ன்றது வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. இவங்க 5 பேர்ல யாரு சரியான பதிலும் சரியான முறையில கமெண்ட் பண்ணிருக்காங்க, இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல பண்ணிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு நாம இப்ப அந்த 50 ரூபாவை 2 பேருக்கு டிவைட் பண்ணி ஆளுக்கு 25 25 ஷேர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோல 3 கேள்விக்கும் யாரு சரியான பதில சொல்லி இந்த 10 ரூபாவை வின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுங்கன்னா, அடுத்த ஒரு 3 கேள்வியுடன் நான் உங்களோட சந்திக்கிறேன். நான் உங்களோட நன்றி, வணக்கம்.